மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 92. என்னோட முடிவை இப்பவே நான் சொல்லிடுறேன் என்றாள் சத்யா. எல்லோரும் அமைதியாக அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தனர். முரளியும் எதுவும் பேசாமல் தரையை வெறித்து கொண்டிருந்தான். நந்து, போதும். நாங்கள் 2 பேரும் எங்கள் 2 பேருக்காக வாழவே இல்லடா. அவர் அடிக்கடி சொல்லுவார், இவங்க எல்லாரையும் செட்டில் பண்ணிட்டு நாம் 2 பேரும் மட்டும் தனியாக போயிடலாம் சத்யா அப்படின்னு. அப்போ எல்லாம் நான் யோசிப்பேன், எங்களுக்கு குழந்தை வந்தால் எப்படி நாங்கள் தனியாக இருக்க முடியும்? எப்பவும் எங்களுக்கான நேரத்தை நாங்கள் ஒதுக்கவே முடியாது அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ அதுக்கு தான் வாய்ப்பே இல்லையே. உங்கள் அண்ணனுக்கு 17 வயசு நந்து. தன்னோட சந்தோஷத்தை எல்லாம் தனக்குள்ளேயே புதைச்சிட்டு அப்போ இருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவரோட எந்த சந்தோஷம் நிறைவேறலைனாலும் அவருக்காக நிறைவேறின ஒரே சந்தோஷம் நான் மட்டும்தான். என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் அவருக்காக வாழணும்னு ஆசைப்படுறேன் நந்து. நான் இப்படி சொல்கிறதுனால உங்கள் எல்லார் மேலேயும் பாசம் குறைஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. இனி உங்களை கண்டுக்க மாட்டேன் அப்படின்ற அர்த்தமும் இல்லை. உங்கள் எல்லார் மேலேயும் இருக்கிற பாசம் எப்பவும் மாறாது. ஆனாலும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் 2 பேரும் எங்களுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழவே இல்லைடா. அப்படி வாழணும்னு ஆசையாக இருக்கு நந்து. காலையில் எழுந்திருச்சா ராத்திரி தூங்குற வரைக்கும் அவரை பற்றி மட்டும் யோசித்து அவருக்காக மட்டுமே எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிறேன். அது தப்பா நந்து? இல்லை என்பதை போல் தலையசைத்தான் நந்து. சத்யா இயல்பாகவே பேசினாள். ஆனால் அவள் பேசிய வார்த்தைகளில் அனைவரின் விழிகளிலிருந்தும் கண்ணீர் வழிந்து ஓடியது. நந்துவின் கண்ணீரை துடைத்தவள் அவன் கன்னம் பற்றி கேட்டாள், என் மேலே கோபமா நந்து? எனக்கு தெரியும், நீ கேட்டதுக்கு நாங்கள் ஒத்துக்கிட்டா நீ சந்தோஷப்படுவ. ஆனால் அது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா? நீயே யோசி. வேண்டாம், இந்த ஒரு குழந்தை மட்டும் எங்களுக்கு தனியாக வேண்டாம். ஆதியும் அஸ்வியும் எந்த விதத்தில் எங்கள் மேலே பாசத்தை குறைவாக காண்பிக்கிறாங்க, அதே மாதிரி தான் நாளைக்கு உங்கள் எல்லார் குழந்தையும். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருந்து வாழ்ந்துக்கிறோம். எங்களுக்கு உதவி தேவைப்படுறப்போ, இல்லை எங்களை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு நாள் வர்றப்போ எந்த முகல் சுழிப்பையும் காட்டாமல் எங்களை பார்த்துக்கோங்க. எங்களுக்கு அது போதும். எல்லாருடைய மனதிலும் பாரம் கூடி போக அவள் சொன்னதை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தனர். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த கிரி வேகமாக ஓடி வந்து முரளியை அணைத்து அவன் தோளில் முகத்தை புதைத்து வெடித்து அழத் தொடங்கினான். அவனை அணைத்து முதுகை தடவி சமாதானம் செய்தான் முரளி. அப்போ நீங்கள் 2 பேரும் என் அப்பா அம்மா இல்லையா? அழுது கொண்டே தேம்பியவாறு அவன் கேட்டான். சத்யா அவன் தலைமுடியை கோத சட்டென்று தட்டிவிட்டான். டேய் பையா, இங்க பாரேன். அவள் மறுபடியும் அவன் தலை கோத முயற்சிக்க மறுபடியும் அவன் தட்டிவிட்டான். வேகமாக முரளியிடம் இருந்து விலகி தன் அறைக்குள் சென்றவன் தலையணையில் முகம் புதைத்து இன்னும் அதிகமாக அழ ஆரம்பித்தான். வேதனையோடு அவன் சென்ற திசையை பார்த்து கொண்டிருந்தாள் சத்யா. நான் பார்த்துக்கிறேன் அண்ணி என்ற வேணு கிரியை சமாதானம் செய்ய அவனை தொடர்ந்து சென்றான். கிரியின் அருகில் சென்று அமர்ந்தான் வேணு. இங்க பாருடா, ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க? என்கிட்ட யாரும் பேச வேண்டாம், வெளியே போங்க. போறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி உனக்கு ஏன் இவ்வளவு கோபம் அப்படின்னு சொல்லு. என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு 2 பேரும் போக போகிறாங்களாம். இப்போவே இல்லைடா, நீ படித்து முடித்து வேலைக்கு போய் உனக்கு ஒரு கல்யாணம் ஆனதுக்கப்புறம்தான். வேணாம், எனக்கு கல்யாணமே வேணாம். எனக்கு கல்யாணம் முடிஞ்சாதான் 2 பேரும் என்னை விட்டு போயிடுவாங்களே. சிரித்தான் வேணு. கோபமாக அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்தான் கிரி. இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க? 19 வயசு ஆகுதுடா உனக்கு, இன்னும் குழந்தையாவே இருக்க. ஆமாம், நான் இப்படித்தான். நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அவங்க தானே. என்ன செல்லம் கொடுத்து வளர்த்துட்டு இப்படி விட்டுட்டு போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? வேணுவின் முகம் மாறிப்போனது. அவன் எந்த பதிலும் கூறாமல் போகவே அவன் முகத்தை மீண்டும் நிமிர்ந்து பார்த்தான் கிரி. அவனோ பதிலே கூறாமல் சுவற்றை வெறித்து கொண்டிருந்தான். எழுந்து அமர்ந்தவன், அண்ணா என்ன ஆச்சு என்றான். செல்லம் கொடுத்து வளர்த்துட்டு எங்கடா போக போறாங்க? வேற வீட்டுக்கு போவாங்க, அவ்வளவுதானே. நம்மளை விட்டு ஒரே அடியா போகலையே. அண்ணா, கோபத்தில் கத்தினான் கிரி. என்ன பேசுறீங்க நீங்க? விரக்தியான புன்னகை ஒன்றை சிந்தினான். சொல்லும்போதே உனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கே, ஆனா அண்ணனுக்கு நிஜத்திலேயே அதுதானே நடந்தது. புரியாமல் பார்த்தான் கிரி. உனக்கு விவரம் தெரியாதுடா. ஆனா நான் அண்ணனை விட 5 வயசு தானே சின்னவன். எனக்கு எல்லாம் தெரியும். அப்பா அம்மாவுக்கு எப்பவும் அண்ணன் ரொம்ப செல்லம். அவருக்கு தான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்வாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா? அவங்க இருக்கிற வரைக்கும் பாதி நாள் அண்ணன் தன் கையால் சாப்பிட்டதே இல்லை. அம்மாவோ அப்பாவோ ஊட்டி தான் விடுவாங்க. ஸ்கூலுக்கு கிளம்பும்போது அண்ணனோட ஷூவை பாலிஷ் பண்ணி காலில் மாட்டி விடுவார் அப்பா. என்னோட ஷூவையும் தான் பாலிஷ் பண்ணுவார். ஆனால் என்கிட்ட வச்சுட்டு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு மட்டும் போட்டு விடுவார். உண்மையை சொல்லணும்னா அப்பா அம்மா இருக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி என் மனசில் அண்ணன் மேலே பொறாமை உருவாக ஆரம்பிச்சிருந்தது.
அப்போதானே எனக்கு கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிச்சது. அதனால தான். அவனை திகைப்பாக பார்த்தான் கிரி. அண்ணா, என்ன சொல்றீங்க? பெருமூச்சு ஒன்றை விடுத்தான் வேணு. ஆனா காலமும் விதியும் எல்லாத்தையும் மாத்திடுச்சுடா. அப்பா அம்மா இறந்தப்போ நம்ம யாருக்கும் அவ்வளவு பாதிப்பு இல்லை. நம்மளை விட 10 மடங்கு பாதிப்பு அண்ணனுக்கு தான் இருந்தது. அது வரைக்கும் அவருக்கு இருந்த வாழ்க்கை மொத்தமாக மாறிப்போச்சு. எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு தோணுனது என்ன தெரியுமா? ஒரு ஆட்டை பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை நல்லா அலங்கரித்து பத்திரமா பார்த்து பொத்தி வச்சு அப்புறமா கொண்டு போய் வெட்டுவாங்களே, அந்த மாதிரி அப்பாவும் அம்மாவும் அண்ணனை பண்ணிட்டாங்களோன்னு தோணும். வேணுவின் விழிகளில் கண்ணீர் வழிந்து ஓடியது. அவசரமாக அவனை நெருங்கி அமர்ந்தவன் அவன் கண்களை துடைத்து விட்டான் கிரி. அண்ணா, என்ன அண்ணா? அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அண்ணனோட சிரிப்பே மறைஞ்சு போச்சு. அது வரைக்கும் இருந்த அண்ணனை நான் பார்க்கவே இல்லை. வேற ஒரு மனுஷனா மொத்தமாக மாறிட்டாரு. சத்யா அண்ணி வந்ததுக்கு அப்புறம்தான் திரும்பவும் அவர் முகத்துல சந்தோஷத்தை பார்த்தேன். அதுக்கப்புறம் அண்ணியும் அண்ணனுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யும்போது அப்பா அம்மா இருக்கும்போது அவர் முகம் எப்படி இருக்குமோ அப்படி கொஞ்சம் மாற ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம்தான் எனக்கு நிம்மதியாக இருந்தது. ஆனாலும் மனசுக்குள்ளே எப்பவும் ஒரு பயம் இருக்கும். அண்ணனோட இந்த சந்தோஷமாச்சும் நிலைக்கணும் அப்படின்னு. இப்போது அண்ணி ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷனுக்கு இருந்தப்போ நான் வேண்டாத கடவுள் இல்லை. தயவு செஞ்சு இந்த சந்தோஷத்தையாச்சும் அண்ணனுக்கு நிலைக்க விடு. அண்ணியை அண்ணன்கிட்ட இருந்து பிரிச்சிடாத அப்படின்னு தினமும் வேண்டிக்கிட்டே இருப்பேன். எந்த மனசு கொஞ்ச நாள் அண்ணனை பார்த்து பொறாமப்பட்டுச்சோ அதே மனசு இன்னைக்கு அண்ணனுக்கு அதே போல் வாழ்க்கை திரும்ப கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்குடா. குரல் உடைந்து அவன் கூறியதும் வேகமாக அவனை அணைத்து கொண்டான் கிரி. அவன் முதுகை வருடி தலை கோதியவன் விழிகளில் இன்னும் கண்ணீர் நிற்கவே இல்லை. இந்த விஷயத்தையெல்லாம் நான் உன் அண்ணிக்கிட்ட கூட சொன்னதில்லை. உன்கிட்ட ஏன் சொல்கிறேன் தெரியுமா? நீ இன்னும் கொஞ்சம் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க ஆரம்பிக்கணும். இப்போ என்ன, அண்ணனும் அண்ணியும் நம்மளை விட்டு போறேன்னு தானே சொல்கிறாங்க. போகட்டும், அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும். எப்படி நம்மளால் அவங்க இல்லாமல் இருக்க முடியாதோ அதே போல் அவங்களாலேயும் இருக்க முடியாது. அப்படி ஒரு நாள் வர்றப்போ மறுபடியும் அவங்கள நம்மக்கிட்ட கூப்பிட்டுக்கலாம். அந்த மனசு நமக்கு இல்லையா? முகம் நிமிர்த்தி அவனை பார்த்தான் கிரி. அது எப்படி இல்லாமல் போகும்? அப்புறம் என்ன, எதுக்கு இந்த வருத்தம் அழுகை எல்லாம்? அவன் கன்னம் பற்றி கேட்டான் வேணு. சின்ன குழந்தைங்களுக்கு அவங்க ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு கிடைக்காத ஒன்று கையில் கிடைச்சா அதை வச்சு சந்தோஷமாக விளையாடுவாங்க. ஆனால் கொஞ்ச நாளில் அது போர் அடிச்சிடும். அதை தூக்கி போட்டுட்டு மற்ற வேலையை பார்க்க போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இதுவும். புரியல அண்ணா. புன்னகைத்தான் வேணும். 2 பேரும் அவங்களுக்கு தனிமை வேணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அது கொஞ்ச நாள் சந்தோஷம்தான். அவங்களுக்கே ஒரு நாள் போர் அடிச்சிடும். நாம் எல்லாரும் இல்லாமல் அவங்களுக்கு கஷ்டமாகும். அப்போது அவங்கள குண்டு கட்டா தூக்கிட்டு வந்துடலாம். சரியா என்று சொல்லி புன்னகைத்தான் வேணும். கிரியும் புன்னகையோடு வேகமாக தலையாட்டினான். ஆனால் அதுக்கு நீ ஒன்னே ஒன்று பண்ணணும். என்ன அண்ணா? என் லைஃப் செட்டில் ஆயிடுச்சு. நந்துவுக்கும் கிட்டத்தட்ட அப்படிதான். நவநீதனுக்கு மேரேஜ் லைஃப் மட்டும்தான். அதை அண்ணன் பார்த்து எப்படியாச்சும் செஞ்சிடுவார். நீ தான் இன்னும் எந்த படியிலையும் ஏறாமல் இருக்க. நல்லா படி, கௌரவமான ஒரு நல்ல வேலைக்கு போ, எல்லார்கிட்டேயும் நல்ல பேர் வாங்கு. அப்புறம் உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை அண்ணனும் அண்ணியும் அமைச்சு தருவாங்க. அதை ஏற்றுக்கோ. எங்கள் எல்லாரையும் விட நீ நல்ல நிலைமையில சந்தோஷமாக இருந்தால் தான் 2 பேரும் திருப்தியாக இருப்பாங்க. ஏன்னா உன்னை தான் விவரம் தெரியாத வயசுல இருந்தே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. உனக்கு புரியுதா? புரியுதண்ணா என்றான் கிரி. உன் வாழ்க்கையில் பொண்டாட்டி குழந்தைங்க இப்படி எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமும் அவங்க மேலே இதே மாதிரி மாறாத பாசத்தோடு இரு. அது போதும் என்றவன் அருகில் இருந்த துண்டை எடுத்து அவன் முகத்தை அழுந்து துடைத்து விட்டான். போதும், இப்படி அழுதுகிட்டே இருக்காத. கொஞ்சமாச்சும் பெரிய பையனா நடந்துக்கோ என்று சொல்லி சிரித்தான். அவங்க மிஞ்சி போனால் எங்கடா போவாங்க? சங்கரன் மாமா வீட்டுக்கு போவாங்க. அவ்வளவுதானே. போகட்டும், விடுடா, பார்த்துக்கலாம். ஆனால் போகும்போது நிம்மதியாக சந்தோஷமாக அவங்கள அனுப்பி வைக்கணும். அது அவன் முடிக்கும் முன் அவன் கையை பிடித்து கூறினான் கிரி. அது என் கையில் தான் இருக்கு. புன்னகைத்தவாறு அவன் கன்னத்தை தட்டினான் வேணு. கிரியும் பதிலுக்கு புன்னகைத்தான். இப்போதான் பார்க்க நல்லா இருக்கு, சரி வா என்று சொல்லி அவனை வெளியில் அழைத்துச் சென்றான் வேணு. எல்லோரும் சாப்பிட அமர்ந்திருந்தனர். முரளி, சத்யா இருவரின் நடுவிலும் ஒரு சேர் காலியாக இருக்க வேகமாக ஓடிச் சென்று அதில் அமர்ந்து கொண்டான் கிரி. சத்யா ஏக்கமாக அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். அவனோ அவளை கண்டுகொள்ளாமல் தட்டில் நித்யா வைத்து கொண்டிருந்த இட்லியையே பார்த்து கொண்டிருந்தான். முதல் வாய் இட்லியை பிட்டு சத்யா எதிர்பாராத நேரத்தில் அவள் கன்னம் பிடித்து அவள் வாயில் திணித்தான். சந்தோஷமாக அவனை பார்த்தாள் சத்யா. ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, நான் உங்கள் மேலே கோபமாக தான் இருக்கேன் என்றான். அவன் கூறியதை கேட்டு சிரித்தவள் அவன் கன்னம் கிள்ளி முத்தம் வைத்தாள். என்ன,
2 பேரும் நான் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தானே போவீங்க. நான் கல்யாணமே பண்ணிக்க போறதில்ல. அப்புறம் எப்படி நீங்க போறீங்கன்னு பார்க்கலாம். அவன் கூறியதும் திகைத்து போய் பார்த்தாள் சத்யா. டேய் என்றாள். சிறு புன்னகையோடு அவளை பார்த்து கண்ணடித்தவன் சும்மா என்றான். வேகமாக அவன் முதுகில் ஒரு அடியை வைத்தான் முரளி. இப்படி சொல்றவன் தான் முதல்ல கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வந்து நிப்பான் என்றாள் நித்யா. ஏம்மா சார் இன்னும் படிப்பையே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள கல்யாணமா என்றான் முரளி. நானா படிக்க மாட்டேன்னு சொன்னேன்? அங்க இருந்து என்னை கூட்டிட்டு வந்தது நீங்க தானே என்றான் கிரி கோபமாக. மீண்டும் அவன் முதுகில் ஒரு அடியை வைத்தவன் அதுக்கு நீ ஒழுக்கமா இருந்திருக்கணும் என்றான். ஹலோ, எங்க ஒழுக்கத்துக்கு என்ன குறைச்சல்? அதெல்லாம் ஒழுக்கமாக தான் இருந்தோம். ரொம்ப பேசாதீங்க. இன்னும் ஒரே ஒரு மாசம்தான். நான் ஜாலியாக காலேஜுக்கு கிளம்பி போயிடுவேன். தெரியுமில்ல? என்னடா, போன தடவை காலேஜ் போகிறதுக்கு உருண்டு பிறண்டு அழுத, இந்த தடவை போகிறதுக்கு துடியா துடிக்கிற என்றாள் பிரியா. ஆமாம், அப்போ இவங்க 2 பேரையும் விட்டுட்டு போகிறதுக்கு கஷ்டமாக இருந்தது. இப்போ என்ன, எப்படியும் இவங்க நம்மளை விட்டுட்டு போகத்தானே போகிறாங்க. நான் இப்போவே பழக்கப்படுத்திக்கிறேன் என்று சொல்லி இருவரையும் முறைத்துவிட்டு சாப்பிடுவதை தொடர்ந்தான். எல்லோரும் சிரித்துவிட முரளிக்கும் சத்யாவிற்கும் கூட அவன் கோபம் கண்டு சிரிப்பு வந்தது. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.